الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட எல்லா இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்னலாரை நேசிப்பதின் அடையாளங்கள் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும், எப்போதும் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இது போன்ற சிறப்பிற்குரிய மாதங்களில் நபி அவர்களை குறித்து கூடுதலாக நினைவு கூறுவது, அவர்களை பற்றி பேசுவது என்பது உண்மையில் பொருத்தமான விஷயமாகும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தை, அந்த அன்பை, அந்த பிரியத்தை, அந்த பற்றை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். நபிகளார நேசிக்காம ஒரு மூமின் இருக்க முடியுமான்னா முடியாது. ஒவ்வொரு மூமினும் நபி அவர்களை நேசித்துத்தான் ஆக வேண்டும். இது திருக்குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆன் நமக்கு அப்படிதான் கட்டளை இடுது. நபிகளார நீங்க நேசிச்சுதான் ஆகணும், நபிகளார் மீது அன்பு வைத்தாக வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். எல்லாம் வல்ல ரப்பு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே மிக சுருக்கமான வார்த்தைகளால், அழகான வார்த்தைகளால் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றான்: அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி, இந்த இறை தூதர், இந்த இறை தூதர்னா யாரு? நமக்காக அனுப்பப்பட்ட இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இறை தூதர் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மிகவும் நேசத்திற்குரியவர், பிரியத்திற்குரியவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகளார் நம்முடைய உயிருக்கு மேலானவர்கள் என்பது திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய கட்டளை. நபி அவர்களை நேசிக்க வேண்டும், எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே, சின்னஞ்சிறு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். எவ்வளவு நேசிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். பொதுவா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய உயிர் தான் ரொம்ப பெருசு. நாம் நம்மை நேசிக்கின்றோம். we are love ourselves. நாம் ஒவ்வொருவரும் நம்மை நேசிக்கின்றோம். நம்ம கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, நமக்கு யார் பிடிக்கும், ரொம்ப அதிகம் யார் பிடிக்கும் கேட்டா நம்மளதான் பிடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நேசிக்கின்றோம். ஆகவேதான் ஒப்பனை செய்து கொள்கின்றோம். ஆகவேதான் யாராவது நம்மள்ட்ட தவறாக பேசினால் நாம் கோபப்படுகின்றோம், நம்மை கிண்டல் செய்தால் நாம் கோபப்படுகின்றோம். ஏனென்றால் நாம் நம்மை நேசிக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். உங்கள் உயிரை விடவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய நேசத்தின் அளவுகோல் இதுதான். கண்ணியத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபி அவர்களை, நான் உங்களை நேசிக்கின்றேன், மிக அதிகமாக நேசிக்கின்றேன், என் தாய் தந்தையர்களை விட அதிகமாக நேசிக்கின்றேன், சுருக்கமாக என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களைத்தான் நேசிக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறப்பிற்குரிய வார்த்தைகளை சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாசி அஜ்மஈன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பதிவு செய்கிறார்கள், உங்களில் நான் எந்த அளவிற்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்கள் உயிரை விட நான் ஒருவருடைய நேசத்திற்கு உரியவனாக ஆகாத வரையில் உங்கள் எவரும் மூமினா ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் குறிப்பிட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டென சொன்னார்கள், நபி அவர்களே, என் உயிரை விட மிக அதிகமாக உங்களை நான் நேசிக்கின்றேன். ஆக நபி அவருடைய நேசம் என்பது முதன்மை நேசம். திருக்குர்ஆன் சொல்கின்ற அந்த கருத்தை, அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு இலகுவாக விளக்கி தருகிறார்கள். ஒருத்தர் எப்ப நல்ல மூமினாக முடியும் அப்படின்னா, நபி அவர்களை அவர் நேசிக்கணும். அந்த நேசம் என்பது முதன்மை நேசமாக இருக்க வேண்டும். அவருடைய உயிரை விட அதிகமாக நபிகளாரை நேசிக்க வேண்டும். திருக்குர்ஆன் அந்த நேசத்திற்கான சில அடையாளங்களை குறிப்பிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கிரந்தங்களிலே அந்த அடையாளங்கள் எப்படி என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. நம்ம நபிகளாரை நேசிக்கிறோம் இல்லையா, அந்த நேசம் என்பது எப்படி வெளிப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. பலரும் நம்ம சொல்லுவாங்க, மரியாதை எல்லாம் மனசுல இருக்கட்டும்பா. மரியாதை மனசுல இருக்குன்னா அந்த மரியாதை எந்த பிரயோஜனமே கிடையாது. அந்த மரியாதை வெளிப்படணும். மனசு நிறைய நான் பாசம் வச்சிருக்கிறேன், அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அந்த பாசம் வெளிப்பட வேண்டும். பணம் நிறைய வச்சிருக்கிறோம், அந்த பணத்தினால என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அது செலவு செய்யப்பட்டால் தான் அதற்கு பயன் உண்டு. அது வெளியே வர வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும், எல்லோருக்கும் அது செலவழிக்கப்பட வேண்டும். அப்பதான் அதனால பயன். நபி அவர்களுடைய நேசம் நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கிறது. நெஞ்சம் முழுவதும் நபி அவர்களுடைய நேசம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வெளிப்பட வேண்டும். சில அடையாளங்களாக அது வெளிப்பட வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, முதல் நேசத்தினுடைய அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய முதல் அடையாளம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எந்த பார்வையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த பார்வையில் பார்க்க வேண்டுமானால், நபி அவர்கள் தான், அவருடைய கருத்து தான் முதன்மையானது. நம்ம நபி அவர்களை நம்முடைய உயிரை விட அதிகமா நேசிக்கிறோம் இல்லையா? அப்ப நபி அவருடைய கருத்து தான் முதன்மை கருத்தாக இருக்க வேண்டும். நபி அவருடைய சொல் தான் நமக்கு முதன்மை சொல்லாக இருக்க வேண்டும். நபி அவருடைய வார்த்தை தான் நமக்கு முதன்மை வார்த்தையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு சொல்றாங்க, நம்முடைய சிந்தனை அதை ஏத்துக்க மாட்டேங்குது, நம்முடைய கல்ச்சர் அதை ஏத்துக்க மாட்டேங்குது, நம்ம சுத்தி இருக்கவங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம ஒன்னு சொல்லி பழகி இருக்கிறோம், இது காலத்துக்கு எல்லாம் இந்த கருத்து தோதுப்படாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த காலத்துக்கு பொருந்துமா என்று ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட நாம் நபி அவர்களை உண்மையில் நேசிக்கவில்லை என்று பொருள். நபி அவருடைய கருத்தை முதன்மை கருத்தாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ஹியரத்து பின் அம்ரிஹிம். இறைவனோ இறை தூதரோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டால், ஒன்றை கட்டளையிட்டு விட்டால், அல்லாஹ் தனித்தனியா சொல்றான் பாருங்க, மூமினின் வலா மூமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறுபரிசீலனை செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது நம்ம சிந்தனை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நம்முடைய கல்ச்சர் ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைச்சாலும் பரவாயில்ல, நபி அவருடைய கருத்து தான் நம்முடைய கருத்து. இங்கே மாற்றப்பட வேண்டியது நம்முடைய சிந்தனை தானே ஒழிய நபி அவருடைய சிந்தனை அல்ல, நபி அவருடைய கருத்து அல்ல. நம்முடைய கருத்தை வடிவமைப்பதற்குத்தான் நபிகளாருடைய கருத்து வந்து சேர்ந்திருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல கருத்தை உருவாக்குவதற்குத்தான் அன்னலாருடைய கருத்து வந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் சிந்தனையும் கருத்தும் தான் நம்முடைய சிந்தனையும் கருத்துமாக இருக்க வேண்டும். நபி அவருடைய கருத்துக்கு எதிராக நம்முடைய கருத்து நிக்கலாமா? நிக்கவே கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அதுக்கு எதிராக நம்ம எப்பவுமே அப்படியே அந்த விடாப்படியா அதுல என்னமோ என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க சொல்றாங்க தான், ஆனாலும் அந்த மாதிரி வரவே கூடாது. உடனடியாக நம்முடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு உரையாடல் நடந்துச்சு, ஒரு திருமணம் தடை செய்யப்பட்டவங்க யாரு அப்படின்னு ஒரு திருக்குர்ஆன் ஒரு பட்டியலிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் போடுறாங்க.
அதில் யார் திருமணம் தடை செய்யப்பட்டவர் என்பது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அக்காவும் தங்கையும் சம்மதம் செய்து கொள்ளலாமானா செய்து கொள்ளலாம். அக்கா தங்கச்சி அவங்க பொண்ணை கொடுக்கறாங்க, மாப்பிள்ளையை எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யலாமானா செய்யலாம். இது தடை கிடையாது. 2 சகோதரிகள் சம்மந்தியாக ஆகலாம். அதே போல ஒரு அண்ணனும் தம்பியும் சம்மந்தியாக ஆகலாம். இது திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல், நபி அவருடைய வழிகாட்டுதல். அது எப்படிங்க ஒரு அக்கா தங்கச்சி எப்படி, அண்ணனும் தங்கச்சி எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஒரு 2 சகோதரர்கள் சம்பந்தியாக எப்படி ஆக முடியும்? அது நம்மளால ஏத்துக்க முடியலைங்க என்று சொல்லப்பட்ட நிகழ்வை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி யாராவது சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நிச்சயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நேசிக்கவில்லை என்று பொருள். அந்த கணமே ஈமான் பறிபோய்விடும். நபியுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது பேசுவார்கள் என்ற ஒரு மனிதன் நினைத்தால் அவன் அந்த கணமே தன்னுடைய ஈமானை அவன் கலற்றி தூக்கி எறிந்து விட்டான் என்று பொருள். அவன் முஸ்லிமா இருக்கவே முடியாது. அவன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன? அதையும் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. வேதனை வந்தடையும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். குல் இன்கான் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் தொடர்ந்து அல்லாஹ் பட்டியல் போடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த நேசம் இல்லை என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை தன்னுடைய வேதனையை அவன் தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அபாயம் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இன்றைக்கு ஒரு சில மக்கள் திருக்குர்ஆனை படிக்கிறாங்க. திருக்குர்ஆனை படிச்சுட்டு திருக்குர்ஆனை படிச்சாலே நமக்கு நேர்வழி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றுகள் சொற்கள் தான் திருக்குர்ஆனுக்கு விளக்கம். குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்ந்ததுதான் மார்க்கம். ஒருத்தர் குர்ஆனை மட்டும் படிக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அவர் படிக்கிறது இல்ல, அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இன்றைக்கு சில மக்கள், மிகவும் அரிதான சில மக்கள் இந்த கருத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், ஹதீஸ்லாம் வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்தாங்க? குர்ஆனை கொடுக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அதோட அவங்களுடைய பணி முடிஞ்சிச்சு. ஆகவே குர்ஆன் நமக்கு ஒன்று போதும் என்று சொல்லி சில மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்த மேன் மக்களாக கருதப்படக்கூடியவர்களே இந்த சிந்தனை, நச்சு சிந்தனை சேர்ந்திருக்கிறது. மிக சொற்பமான சிந்தனை தான். அவருடைய நிலைப்பாடு என்ன? அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், அது அந்த டாபிக்கே போக மாட்டாங்க. இப்படி ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்முடைய நண்பர்களாக இருந்தா உடனடியாக அந்த நட்பை துண்டித்து விட வேண்டும். அவர்கள் நம்முடைய உறவு முறையாக இருந்தால் அந்த உறவிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். அவர்களோட நமக்கு எந்த தொடர்புமே கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்ததுதான் மார்க்கம். இதை நமக்கு ஒரு பெரிய தெளிவு இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொள்கை ரொம்ப கம்மியா இருக்குது, மிக அரிதா இருக்குது. இப்ப இதே அதிகமாகுதுன்னு வைங்களேன், நிறைய வந்துட்டாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஹதீஸ் மறுப்பாளர்கள் வந்து விட்டால் அப்பொழுது இந்த வசனம் உண்மைப்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய வேதனை வந்தடையும். ஏனென்றால் இறை தூதர்களை நேசிக்கின்ற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். இறை தூதரை துவேஷிக்கிற மக்கள் அதிகரித்து விட்டால் அல்லாஹ் இந்த உலகை அழித்து விடுவான், அந்த மக்களை அழித்து விடுவான். இந்த மக்கள் தேவையில்லை. நபியை நேசிக்காத மனிதன் இந்த உலகில் வாழ்கின்ற தகுதியை இழந்து விடுகின்றான். ஆகவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே எச்சரிக்கின்றான். நபி அவர்களை நேசிக்காவிட்டால், அவருடைய கருத்திற்கு நாம் முன்னுரிமை வழங்காவிட்டால் வேதனை வந்துவிடும். ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வேதனை வந்து விடுவதாக எச்சரிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை நம்முடைய கருத்தாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். முதன்மை கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி வெளிப்படுத்துறது, அது எப்படி வெளிப்படும், அதனுடைய அடையாளம் என்ன? இரண்டாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். நபி அவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அரபில ஒரு சின்ன பழமொழி உண்டு, அழகான ஒரு பழமொழி. மன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர ஸிக்ரஹு, யார் ஒருவனை மிக அதிக அளவில் நேசிக்கின்றானோ அவனை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பான், நினைவு கூறிக்கொண்டே இருப்பான். நம்ம எதை அதிகமா பேசுவோம் அப்படின்னா, நம்ம எதை விரும்புறோமோ அதைத்தான் அதிகமா பேசுவோம். ஒரு மனிதன் வியாபாரத்தை நேசிக்கிறான் என்றால் அதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பான். 10 நிமிஷம் அவர் கூட உட்கார்ந்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். வியாபாரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பார். கொடுக்கல் வாங்கல குறித்து பேசுவாரு, வர வேண்டியதை பத்தி பேசுவாரு, தர வேண்டியதை பத்தி பேசுவாரு. கவலை பூராமே அந்த வியாபாரத்தை குறித்தே இருக்கும்.
இன்றைக்கு நம்ம நிறைய பேர்த்த நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருந்த இடத்திலிருந்தே வியாபார வணிக நிறுவனங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்துருச்சு. கேமராக்கெல்லாம் வந்துட்டு சிசிடிவி கேமரா மூலமா எப்பவுமே போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பாக்குறாங்க? தன்னுடைய நிறுவனத்தை பார்க்கிறாரு, அலுவலகத்தை பாக்குறாங்க, யார் வர்றாங்க யார் போறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் நெஞ்சம் முழுவதும் அவர் தன்னுடைய வியாபாரத்தை நேசித்திருக்கிறார். அந்த நேசம் நிரம்பி இருக்கிறது. ஒரு நபரை நேசிக்கின்றார், மனைவியை நேசிக்கிறார் என்றால் மனைவி குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றால் பிள்ளைகளை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் நபி அவர்களை பற்றி நாம் அடிக்கடி நம்முடைய உரையாடலிலே நபி அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறோம், மனைவிட்ட பேசுறோம், நண்பர்கள்ட்ட பேசுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒரு மேற்கோள் காட்டலாம். இன்றைக்கு திருக்குறளை நாம் மேற்கோளாக காட்டுகின்றோம், பல மொழிகளை மேற்கோளாக காட்டுகின்றோம். ஆனா நபி அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் ஒருபோதும் மேற்கொள்ளாக நாம் காட்டுவதே கிடையாது. 40 ஹதீஸ்கள் நமக்கு மரணமாக இருந்தால் நாம் மறுமையில் அறிவாளியாக எழுப்பப்படும் என்பது நபி அவர்களுடைய அற்புதமான ஒரு முன் அறிவிப்பு. 40 ஹதீஸ் நமக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 40 ஹதீஸ்கள், குறைந்தபட்ச 40 ஹதீஸ்கள், சின்னஞ்சிறு ஹதீஸ்கள்லாம் நிறைய இருக்குது. அது நம்முடைய வாழ்வோடு ஒத்து போகக்கூடிய ஹதீஸ். உண்மையை குறித்து, வாக்குறுதியை காப்பாற்றுவது குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணலாம். மனப்பாடம் பண்ணி நம்ம உரையாடல்கள் அப்படியே அதை நாம் மேற்கோள் காட்டினோம் என்றால் நாம் நபி அவர்களை பற்றி அதிகம் நினைவு கூறிக்கொண்டே இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நம்ம ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, பேசுறதுக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? நபி அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தா தானே அது உள்ளத்துல போகும், அது உரையாடல்ல வார்த்தைகளா வெளியே வரும். இன்றைக்கு நாம் நிறைய மேற்கோள்களை காட்டுகிறோம், ஏனென்றால் அதை குறித்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் நினைவு கூறுவதில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் முழுமையாக உள்வாங்கி கொள்ளவில்லை. அப்ப உள்வாங்கணும்னா என்ன செய்யணும்? நபியுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தமிழ் மொழியிலே, தாய்மொழியிலே மிக அதிக அளவிலே வந்திருக்கிறது. பெரிய புத்தகம் இருக்கு, 600-700 பக்கம் கொண்ட அர்-ரஹீக்குல் மக்தூம் போன்ற கிரந்தங்களும் வந்திருக்கின்றன. சுருக்கமாக ஒரு நாவலை போன்று படிக்கக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய வரலாறு வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதை படிச்சீங்கன்னா வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு நாவலை போன்றே மிக அழகாக எழுதியிருக்கின்றார்கள். இப்படி பல வகையில பல கோணங்களிலே நபிகளாருடைய வரலாறு இருக்கிறது. 4 பக்கத்துல ஒரு சின்னஞ்சிறு கட்டுரையாகவும் நபிகளாருடைய வரலாறு இருக்கிறது. 400 பக்கங்கள் 4000 பக்கங்கள் கொண்ட வரலாறாகவும் நபி அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியிலேயே கிடைக்கிறது. நபிகளாருடைய வரலாற்றினுடைய ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை இந்த மாதத்தில் நாம் படிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம் நம்ம சொல்றோம், நபி அவர்களை நாம் விரும்புகிறோம் என்று சொல்லுகின்றோம் என்றால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புத்தகம், இதுக்கு முன்னாடி படிச்ச புத்தகமா இருந்தா பரவாயில்ல, அதையும் நம்ம மறுபடியும் படிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் 10 வயசுல நபிகளாருடைய வரலாறை படிக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த ஒரு புரிதல் கிடைக்கும் அவருக்கு. அதே 20 வயசுல அவர் படிக்கிறாருன்னு வைங்களேன், அதே புத்தகத்தை படிக்கிறாரு, நபிகளாருடைய வரலாற்றை மறுபடியும் படிக்கிறாரு, அப்பொழுது அவருக்கு ஒரு புதிய கோணங்கள் விளங்கும். 20 வயசுல அவர் என்ன விளங்கணுமோ அதை இன்னும் கூடுதலாக விளங்கிக் கொள்வார். அதே மறுபடியும் 30 வயசுல படிக்கிறாரு, சில புதிய புதிய கோணங்கள் அவருக்கு தெரிய வரும். 40 வயதில படித்தால், 50 வயதில படித்தார், அவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த செய்திகளை எல்லாம் ஒரு தீர்வாக வழங்குகிற ஒரு பெரும் அற்புத ஆற்றல் கொண்டதுதான் நபிகளாருடைய வரலாறு. இப்ப நபிகளாருடைய வரலாறு படிப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்க முடியாது. குறைந்தபட்சம் நம்முடைய வீடுகள்ல நபி அவருடைய வரலாற்று நூல் இருக்க வேண்டும். அதை நம்ம குடும்பமா உட்கார்ந்து, நம்ம பிள்ளைங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து நபி அவருடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய வரலாறு மட்டுமல்ல, அவசியம் அன்னலாரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அறிந்தாக வேண்டும். அன்னலாரை பற்றி அறிவது ஒவ்வொருவர் மீதும் கடமை, கட்டாய கடமை. அல்லாஹ் சில மக்களை பாராட்டுகின்றான். வேதம் வழங்கப்பட்ட சில மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல மக்கள் ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்டவங்க, யூதரா இருந்தாங்க, கிறிஸ்தவரா இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்திற்கு வர்றாங்க. அந்த மக்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஹும், யாருக்கு நாம் வேதத்தை வழங்கி இருக்கின்றோமோ அவர்கள் இந்த இறை தூதரை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அறிந்து கொள்வது போல இந்த இறை தூதரை அறிந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்றார். இப்ப முந்தைய வேதங்கள்ல, தௌராத்துல, இஞ்சில்ல நபி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு இருக்குது. நபி அவர்கள் எப்போது தோன்றுவார்கள்,
அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நபி அவர்களை பற்றி அறிந்திருந்த காரணத்தால் அவர்களை தேடி தேடி நபி அவர்களை தேடி தேடி சென்று ஈமான் கொண்டார்கள் அந்த அற்புதமான உன்னத நபி தோழர்கள். கண்ணியத்திற்கு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்தில் இருந்தார்கள், இன்றைய இருக்கக்கூடிய ஈரான் பகுதியில் இருந்தார்கள். மதீனாவிற்கு மிக நீண்ட தூரம் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அவர்கள் பயணம் செய்து பல வருடங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய அவருடைய பயணத்தை பற்றி வரலாற்றிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் அவருடைய பயணம் இருந்தது. 30 வருஷம் பயணம் செஞ்சு மதீனாவிற்கு அவர்கள் வருகின்றார்கள். இங்குதான் பெருமானார் வருவார் என்பதை அவர் பல்வேறு வகையிலே அவர்கள் யூகம் செய்து அங்கே தங்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மக்காவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7-8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் முதல் நபராக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். 30 ஆண்டுகால கனவு இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது நபி அவர்களே என்று சொல்லி தன்னுடைய ஈமானை அவர்கள் அங்கே பதிவு செய்கின்றார்கள். நபி அவர்களே அறிந்து கொண்ட காரணத்தால் ஈமான் கொண்டார்கள். நாம் ஈமான் கொண்டிருந்தும் கூட நபி அவர்களை பற்றி அறியாமல் இருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. நம்ம எல்லாரும் மூமின்கள் தான், முஸ்லிம்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி தான் கலிமா சொல்லி இருக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி தான் நம்ம முஸ்லிமா இருக்கிறோம். ஆனாலும் கூட எந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பெயர் சொல்லி நாம் முஸ்லிமானமோ அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு நமக்கு தெரியாது. நபியோடைய மக்கா வாழ்க்கையை பற்றி தெரியுமா? தெரியாது. மதீனா வாழ்க்கையை பற்றி தெரியுமா? தெரியாது. நபி அவர்கள் என்ன பணிகளை செய்தார்கள் என்று தெரியுமா என்றால் தெரியாது. எத்தனை போர்களை கலந்து கொண்டார்கள் என்றால் தெரியாது. இப்படி நபியவர்களை குறித்து எந்த செய்தியும் தெரியாமல் ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நகைப்பிற்குரியதாகும். ரசூலுல்லாஹ் நம்ம விரும்புகிறோம், நேசிக்கிறோம் என்றால் நபியவர்களை பற்றி நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நிறைய ஆடியோ வீடியோ வடிவில பல வகையில கிடைக்குது. புத்தகம் தான் நம்மளால படிக்க முடியல. யூடியூப்ல நம்ம என்னென்ன பார்க்கிறோம், நிறைய தேவையற்ற விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பல கோணங்களிலே சொல்லக்கூடிய, சிறுவர்களுக்கு தனியா, பெரிய பெண்களுக்கு தனியாக சொல்லக்கூடிய, இள வயது ஆண்களுக்கு சொல்லக்கூடிய, முதியவர்களுக்கு சொல்லக்கூடிய பல வீடியோக்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக நாம் நபிகளுடைய வரலாற்றை நாம் பிம்பப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த நம்முடைய உள்ளத்திலே அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவிற்கு தெரிந்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய அன்பு அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய அறிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கம்தான் அன்பு, அந்த நெருக்கம்தான் நேசம், அந்த நெருக்கம்தான் அது பின்பற்றுவதற்கு பல்வேறு வகையில நமக்கு உத்வேகத்தை வழங்கும். ஆக நாம் ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விரும்புகிறோம் என்றால், நபி அவருடைய வரலாற்றை இந்த மாதத்தில் நாம் படித்தாக வேண்டும், அல்லது அதை வீடியோடியிலாவது நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நபி அவர்களை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக நபி அவருடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். இப்படி பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன, நாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை நம் நெஞ்சம் முழுவதும் நிறைத்து தருவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து வருகிறேன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் பர்ரஊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.